ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சென்னாவர மீன் குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கடையில் வீட்டில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டேன். டீ ரெடி ஆனதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு கொடுத்துட்டேன். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பொரிய விட்டுட்டேன். நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். எப்போ மீன் குழம்பு வச்சாலும் வெங்காயம் நல்லா சுருளை வதங்கக்கூடாது. வெங்காயம் அரைப்பக்குவம் வெந்ததும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்க்கறதால குழம்பு காரசாரமாக டேஸ்டியாக இருக்கும். அதை ஒரு 10 செகண்டுக்கு நல்லா வதக்கிட்டு நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. எந்த காரணத்தை கொண்டும் வெங்காயம் சிவந்து வரக்கூடாது. வெங்காயம் அரைப்பக்குவத்துக்கு வதங்கினா தான் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். நான் எப்போவுமே புளி தண்ணீரில் மிளகாய் தூள் கலந்து வச்சுருப்பேன். ஆனால் இன்றைக்கி ஒரு மாற்றமாக வெங்காயம் தக்காளி வதங்கினதான் அதில் புளியை கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். பிறகு தான் மிளகாய் தூளும் உப்பும் கலந்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் தீயில் வச்சு நல்லா கொதி வந்ததும் இப்போது நான் கழுவி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கிறேன். மீனை சேர்த்துட்டு உடனே கரண்டியால் கிளறலாம். இப்போது நல்லா கொதி வந்திருக்கு. இப்போது கரண்டியால் கிளறக்கூடாது. 2 பக்கமும் துணியை பிடிச்சிட்டு நல்லா சுற்றி விடணும். இந்த மாதிரி வீடியோவில் இருக்கிற மாதிரி குழம்பு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த பக்குவத்துக்கு வந்ததும் கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு தயார். கொஞ்சமாக நான் ரசம் வச்சுருக்கேன். அது கூடவே மல்லாட்டை துவையல் அரைச்சிக்கிட்டேன். குழம்பை மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். வெள்ளை சாதம் தயாரானதும் நல்லா கிளறி வேறு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். அந்த மாதிரி செஞ்சால் தான் பொல பொலன்னு கிடைக்கும். அப்படியே வச்சிட்டிங்கன்னா கட்டி தட்டிடும். மீன் குழம்பு வச்சா என் பொண்ணும் பையனும் அதிகம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் இறா இருந்துச்சு. அதை உரித்து க்ளீன் பண்ணிட்டா அதில் கொஞ்சமாக எண்ணெய், மிளகாய்த்தூள், உப்பு இதை மட்டும் நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா சுருளை வதக்கிக்கிட்டேன். இறா எப்படி இருக்கணும்னா ரப்பரை கடித்தா அந்த மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் பிடிக்கும் என் பசங்களுக்கு. அதை நல்லா சிம்மிலேயே ஃப்ரை பண்ணிவிட்டேன். ஒரு 20 நிமிஷத்துக்காச்சும் ஃப்ரை பண்ணியிருப்பேன். இதை ரசத்தை கூட சாப்பிடவும் அதே மாதிரி சாதத்தை போட்டு கிளறி சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். காலையில் முருங்கைக்கீரை தனிசாறு வைக்கலான்ட்டு பயிறு ஊற வச்சுட்டேன். அது கூடவே உளுந்து வடை கேட்டால் என் தங்கச்சி, அதுக்காக உளுந்தும் ஊற வச்சுருக்கேன். உளுந்து வடை, மசால் வடை கடையில் வந்ததால் அதை அப்படியே சாப்பிட்டாச்சு. அப்படியே உளுந்து ஊறுது. மீன் வாங்கி குழம்பு வச்சுட்டதால தோரம்பருப்பு அப்படியே ஊறிக்கிட்டு இருக்குது. ஏதாச்சும் ஐடியா பண்ணணும். நைட்டு டின்னருக்கு 2யும் மிக்ஸ் பண்ணி அடை செய்யலான்ற மாதிரி ஐடியா இருக்குது. இப்போ வாங்க நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்ப்போம். மீன் குழம்பு, துவையல், எறா பொரியல், ரசம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். முதல்ல தட்டில் எறா வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக துவையல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வெள்ளை சாதம், மீன் குழம்பு. வாங்க சாப்பிட்லாம். நம்ம அதிகமாக ஒரு பொருளை விரும்பி செய்யும்போது அது சில நேரம் மீந்து வேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சோன்னா நம்மளுக்கு போதுமானதாக அமையும். அந்த மாதிரி தான் நான் வீட்டில் உள்ள பொருளை வச்சு இன்றைக்கி லஞ்சு தயார் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.